ஸோ கைஸ் ரெசல்மேனியாக்காக ஹைப்பே எதனால வரும்னா அது வந்து மெயின் ஈவெண்ட் மேட்சால தான் வரும். ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் மேட்சால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரெசல்மேனியாக்காக வந்து ஹைப் வரும். அதனால தான் WWE வந்து அந்த மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்க. ஷோவோட மெயின் ஈவெண்ட் மெயின் ஹைலைட்டாக வந்து வைப்பாங்க. இந்த வருஷமும் ரெசல்மேனியா 41ல் நிறைய பெரிய பெரிய மேட்சஸ்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 அண்ட் நைட் 2 இந்த ரெண்டு ரெசல்மேனியா நைட்ஸும் வந்து எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகுது இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளியர் ஆகிடுவீங்க. ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 அண்ட் நைட் 2 வந்து எந்த மேட்சஸ்லாம் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகுது. ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்காக 3 மேட்சஸ் இருக்கு. இந்த 3 மேட்சஸில் தான் வந்து ஒரு மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகுது ரெசல்மேனியா நைட் 1. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜே உசோ வந்து ராயல் ரம்பிள் 2025 வந்து ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப வந்து ஷாக்கிங்காக வந்து ஜே உசோ வந்து ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சு அண்ட் அவர் வந்து குந்தரை வந்து ஃபேஸ் பண்ண போறாரு ஃபார் தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ஜே உசோ வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜே உசோ வந்து ராயல் ரம்பிளையும் வந்து ஜெயிச்சிருக்காரு. ராயல் ரம்பிளோட ரூலே என்னன்னா ராயல் ரம்பிள் ஜெயிச்சவங்க வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இல்லைனா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஒரு சாம்பியனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்டில். இதுதான் வந்து ட்ரெடிஷனாக வந்து நடந்துன்னு இருக்கு. சில வின்னர்ஸுக்கு மட்டும்தான் வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் வந்து கிடைக்காம போயிருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ராயல் ரம்பிள் வின்னர்ஸ்க்கு வந்து தன்னோட ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ WWE வந்து ரீசெண்டாக வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செத் ராலின்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரூ மேக்கென்டையர் ரெசல்மேனியாவில் ஜெயிச்சாரு. அண்ட் அப்பயே வந்து டேமியன் பீஸ் வந்து கேஷ் இன் பண்ணிடுறாரு. ஸோ அங்கேயே வந்து சாம்பியன் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுது. டேமியன் பீஸ் வந்து ஜெயிச்சிடாரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை. அண்ட் தென் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம்ல வந்து குந்தர் வந்து சாம்பியன் ஆயிடுறாரு. அண்ட் குந்தரோட ரெய்னும் வந்து ரொம்பவே நல்லா போல ரொம்பவே வந்து மோசமாக போயிருக்கு. குந்தர் வந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபீல் பண்ண வைக்கல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏதாவது பெரிய சாம்பியன் வராங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அவர் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்பா WWE சாம்பியன்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ குந்தரா இருக்கட்டும் இல்லைனா டேமியன் பீஸ்டாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து கேரி பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபீல் வந்து வரல. பர்சனலாக எனக்கு வந்து வரல. ஸோ இன்ஃபேக்ட் கோடி ரோட்ஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தார். அதுவே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து ஃபீல் ஆகிருக்கு. சில மந்த்ஸாக வந்து ஃபீல் ஆகிருக்கு. கோடி ரோட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு டாப் சாம்பியனாக இருக்காரு. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்காரு. ஸோ இப்போ ட்ரிபிள் எச் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ண இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஏதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிச்சா தான் வந்து இந்த சாம்பியன் வந்து ரெலவெண்ட்டாக ஆகும். ஜஸ்ட் லைக் நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மாரி. ஸோ இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ரெலவெண்ட்டாக வந்து காட்டுறதுக்காக மேபி வந்து WWE வந்து ஒரு பிக்கஸ்ட் டிசிஷன் வந்து பண்ணலாம். ஜே உசோ வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து ரெசல்மேனியா நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம். ஸோ WWE வந்து இந்த மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தா இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஜே உசோக்கு வந்து ரொம்பவே வந்து ஹேட் கிடைக்கப்படுது. இன்ஃபேக்ட் WWEயோட டாப் டிஸ்லைக் வீடியோஸில் வந்து டாப் 5ல் வந்து நம்மளோட ஜே உசோவோட 2 வீடியோ வந்து போயிருக்கு. ஸோ இது பார்த்தாலே தெரியுது WWE ஃபேன்ஸ் வந்து ஜே உசோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து பார்க்க விரும்பலை. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து நைட் 1 வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நம்ம இன்னொரு மேட்ச் வரும். ஸோ இன்னொரு மேட்ச் கூட வந்து ரெசல்மேனியா நைட் 1 வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். என்னப்பா ரோமன் சிஎம் பங்க் செத்து சொல்கிறியான்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. அது கூட இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்தது பேசுவோம். இப்போ நம்ம பேசுவோம் பிரியங்கா பிளேர் இயோ ஸ்கை அண்ட் ரியா ரெப்லியோட மேட்ச்லேருந்து. இது வந்து உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சாக இருக்க போது. ஸோ ரெஸ்லிங் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சில குரூப் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து மென்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்லாம் தரீங்க. பெரிய பெரிய ஸ்டேஜில் வந்து வெறும் மென்ஸ் ரெஸ்லர் தான் வந்து ரெசல் பண்ண வைக்கிறீங்க. உமன்ஸ்லாம் வந்து மதிக்க மாட்டேறீங்க. அந்த மாதிரி ஏதாவது கதைலாம் விடுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பதில் தரதுக்காக மேபி ரெசல்மேனியா நைட் 1 வந்து இந்த மேட்ச் கூட வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணிச்சுன்னா ரெசல்மேனியாவோட ஹைப் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகும். நான் எழுதி தர ரெசல்மேனியா நைட் 1ஓட நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்பவே குறையும். ஸோ ரியா ரெப்லி இயோ ஸ்கை பிரியங்கா பிளேர் இந்த மேட்சும் வந்து ரெசல்மேனியா நைட் 1 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறது சரியில்லை. எப்போவுமே ஒரு பாப்புலர் ஸ்டார் தான் வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணும். அதுதான் வந்து WWEக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சை கூட நம்ம வந்து ரெசல்மேனியா நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டில் வந்து எவ்வளோ நம்ம இதை வந்து சைடில் வைக்கிறோமோ அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெசல்மேனியா நைட் 1 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னால் அது வந்து
ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் தான் இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டார் பவரும் இருக்குது. இந்த மேட்ச்சை வந்து எல்லாரும் பார்க்க கூட விரும்புவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட பார்க்கலாம். அண்ட் ரெசல்மேனியா நைட் ஒன்று வந்து எண்ட் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச் வந்து தரமாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் தான் எதுக்கு வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா, அது வந்து சிஎம் பங்கு வந்து இந்த ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறது தான் பெரிய கோலுன்னு வச்சிருக்காரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ வருஷமாக வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸை வந்து நம்ம ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் இல்லாமல் ஏதாவது ஓப்பனிங்கோ இல்லைன்னா நடுவில் மேட்ச் வந்து ரெசல்ட் பண்ணுறது வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே இல்லை ரொம்ப வருஷமாக. ஏதாவது வேற ஷோனா கூட நம்ம ஒத்துக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுறாருப்பா, இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் வந்து நடுவில் வந்து மேட்ச் பண்ணுறாருப்பா. ரெசல்மேனியா கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மால், அதில் போய் ரோமன் ரெயின்ஸ் ஷோ வந்து ஓப்பனிங் பண்ணுறாரு இல்லைனா நடுவில் வந்து மேட்ச் பண்ணுறாருன்னா அது வந்து நல்லா இருக்காது. ரோமன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹேட் தருவாங்க. ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு பேரை யூஸ் பண்ணி வந்து அந்த ரெசல்மேனியா நைட் ஒன்று வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹைப்பை வந்து ஏற்ற முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஏற்ற முடியும். ஸோ ரோமன் ரெயின்ஸ்குள்ளே வந்து இப்போ ரொம்பவே வந்து ஸ்டார் பவர் ஆயிடுச்சு. ரோமன் வந்து ரொம்பவே வந்து பெரிய செலிபிரிட்டி மாதிரி ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ராக் அண்ட் ஜான் சீனாவை விட கம்மியாக வந்து வந்திருந்தாரு சில மந்த்ஸ் முன்னாடி. ஸோ அந்த மாரி ஒரு பர்சனை வந்து நீங்கள் ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ WWE வந்து அதுதான் வந்து பண்ண பார்ப்பாங்க. எப்படிடா இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராஃபிட் ஆகும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் வேணும்னுக்காக தான் அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து மூவ் ஆனாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுற ஸ்டீக் வந்து உடையும்னு. அண்ட் செத் ராலன்ஸ் இவரை பற்றி வந்து சொல்லவே வேணாம். இவர் வந்து கண்ணை மூடி நம்ம வந்து தரலாம் ரெசல்மேனியா வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணிப்பான்னு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ டிசர்வ் பண்ணுறாரு. ஸோ WWE வந்து சில அண்டர் ரேட்டட் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் சூப்பர் ஸ்டார் தான் நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ். லைக் செத் ராலன்ஸ், ட்ரூ மேக்கென்டையர், கெவின் ஓவன்ஸ், இவங்க வந்து ரொம்பவே வந்து அண்டர் ரேட்டடாக இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து தன்னோட பெஸ்ட்டை வந்து தராங்க. அதுக்கு பதிலாக WWE வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஏதாவது பெஸ்ட்டை வந்து தரமாட்டுறாங்க. இவங்களை வச்சு வேற சூப்பர் ஸ்டாரை தான் வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செத் ராலன்ஸ் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணாருன்னா அது வந்து எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலன்ஸ் இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேட்ச் தான் வந்து நம்ம மெயின் ஈவெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ரெசல்மேனியா நைட் 1 அண்ட் இப்போ வந்து நம்ம ரெசல்மேனியா 41ஓட நைட் 2 பற்றி பேசிடுவோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் இதை பற்றி வந்து நம்ம ரொம்ப பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெசல்மேனியா 41ஓட நைட் 2ஓட பெஸ்ட்டு ஒரு மெயின் ஈவெண்ட்னா அது வந்து நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா வெர்சஸ் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்க்கான ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச். அண்ட் WWE வந்து இந்த மேட்ச் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெசல்மேனியா நைட் 2க்காக வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் செத் ராலன்ஸ். அண்ட் ரெசல்மேனியா நைட் 2 வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ். ஸோ இந்த ரெண்டு மேட்ச் தான் வந்து இந்த ரெண்டு நைட்டை வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறது கரெக்டாக. உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. வீடியோவில் பாதிக்கு மேலே வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்தமாரி வீடியோஸ்லாம் வந்து இன்னுமே சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட வந்து சேரும்.